The whole success story is in planning. இப்போ நம்மகிட்ட ஒரு நாள் இருக்கு. அந்த ஒரு நாளை நாம என்னென்னலாம் வகையில் நான் செயல்படுத்துவேன், எந்தெந்த வகையெல்லாம் நான் கழிக்க போகிறேன். யூ ஹாவ் டு பிளான் ஃபார் இட். பாட புஸ்தகம் இருக்கு. இந்த பாட புஸ்தகத்தை நான் எப்படி முடிக்க போறேன்? காலையில் 9லேருந்து 10 வரைக்கும் இந்த பாடத்தை படிப்பேன். 10லேருந்து 11 வரைக்கும் இந்த பாடத்தை படிப்பேன். 11லேருந்து 12 வரைக்கும் விளையாடுவேன், ஓய்வு எடுத்துக்குவேன், உறங்குவேன், பிறகு மீண்டும் படிப்பேன். நீங்க திட்டமிட்டுக்கணும். திட்டமிட்டு செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்க வெற்றி அடைய முடியும். அப்ப என்ன படிக்க போறோம்னு யாருக்காச்சும் ஒரு லட்சியம் இருக்குமில்ல? எல்லாருக்கும் ஐ வாண்ட் டு பிகம். இந்த லட்சியத்தை நம்ம உருவாக்குறதுக்காகத்தான் 10th வரைக்கும் உங்களை சும்மா விட்டுருவோம். 10th வந்த உடனே +2 போகும்பொழுது குரூப். அப்பவே நீங்க தீர்மானிக்கணும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத. நீங்க தீர்மானிக்கணும். இன்ஜினியரிங் படிக்க போறீங்களா, மெடிக்கல் படிக்க போறீங்களா, அக்கௌண்ட்ஸ் படிக்க போறீங்களா, என்ன படிக்க போறீங்க என்பதை நீங்க தீர்மானிக்கணும். அதுக்கு பேரு தொலைநோக்கை உருவாக்குதல். ஃபியூச்சரிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ல நீங்க திங்க் பண்ணணும். எதிர்காலத்தில் நான் என்னவாக போகிறேன், அதற்கான திறமையை நான் எப்படி வளர்த்திக் கொள்வேன், +2ல நான் எத்தனை மார்க் எடுக்க வேண்டும், எப்படி இதற்காக நான் படிக்க வேண்டும். பள்ளிக்கூடம் என்ன படிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறது, ஆனா எப்படி படிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கல. உதாரணமா மெமரி பவர். மெமரி பவர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏதாவது டவுன் பஸ்ல போகும் பொழுது 12 ரூபா 50 காசு டிக்கெட்டுக்கு நீங்க 100 ரூபா நோட்டை கொடுத்துருப்பீங்க. உடனே அவன் என்ன சொல்லுவான்? அறிவு இருக்கா உனக்கு? 12 ரூபா 50 காசு டிக்கெட் 100 ரூபாய் கொடுக்குறேன், இறங்கியா பஸ் விட்டு சத்தம் போடுவோம். அன்னைக்கு பூரா தூக்கமே வராது நமக்கு. பக்கத்துல வேற ஒரு கேர்ள் நின்று இருந்திருக்கும். இந்த பொண்ணுக்கு எதிரில் என்னை வந்து அறிவு இருக்கான்னு கேட்டானே, மறக்கவே மாட்டான். நைட் பூரா தூக்கமே வராது. ரைட்? நல்ல விஷயம் மறந்து போயிடும். மறக்கவே வேண்டிய விஷயம், அவசியம் மறக்கணுங்கிற விஷயம் மறக்காது. அவசியம் மறக்கணுங்கிற விஷயம் திரும்ப திரும்ப ஞாபகம் வராது. ஆதார் கார்டு நம்பர் மறந்துடும், எக்ஸாம் ஹால் டிக்கெட் நம்பர் மறந்துடும். ஆனால் இந்த இவன் சொன்னானே இந்த அறிவு இருக்கான்னு கேட்டதை மறக்கவே மறக்காது. 10 வருஷம் ஆனாலும் மறக்காது. காரணம், இந்த தொலைநோக்கு இல்லாம வாழ்க்கையை மேம்படுத்தவே முடியாது. நான் நாளை என்னவாக போகிறேனோ அதற்கான திட்டத்தை நான் இப்பொழுது செய்ய வேண்டும். அதுக்காக ஒரு ஐடியாலஜி நான் கிரியேட் பண்ணும், ஒரு கருத்து உருவாக்கத்தை நான் கிரியேட் பண்ணும். இதுக்கு பெஸ்ட் மாடல் வந்து பழைய மாடல் தான். ஒரு சாதனையாளரை என்னுடைய இன்ஸ்பைரேஷனாக நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். யாராவது ஒரு சாதனையாளராக இருக்கணும். அவர் ஒரு சயின்டிஸ்டா இருக்கலாம், அவர் ஒரு பிஸ்னஸ் லீடரா இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில ஒரு சாதனையாளராக இருக்கணும். அந்த சாதனையாளரை நான் என் முன் உதாரணமா எடுத்துக்கொண்டு அவர் போல் நான் வர வேண்டும் என்ற ஐடியாவை நம்ம உருவாக்கணும். அப்பப்ப நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம டெஸ்ட்டுக்கே தயாரா இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய சுய வளர்ச்சி தெரியாது. நம்ம எதை பத்தி படிக்கிறோம்? சுய வளர்ச்சியை பத்தி படிக்கிறோம். எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம் என்பதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இப்ப இந்த எடை குறைப்பவர்களோ எடை கூடுபவர்களோ அவ்வப்போது எடை போட்டு பார்த்துக்குவாங்க இல்லையா? வெயிட் கம்மி பண்ணணும்னு ஒருத்தர் வந்து டயட்டு, யோகா, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாங்க. அவர் சொந்தமா ஒரு வெயிங் மிஷின் வாங்கி வீட்டில் வச்சுப்பார். டெய்லி ஏறின்னு பார்ப்பார், அதில் நான் கூடி இருக்கிறேன்னா குறைந்திருக்கிறேன். அதே மாதிரி அறிவு வளர்ச்சிக்கும் நீங்கள் நான் பெற்ற அறிவு சரியாக இருக்கிறதா என்பதை தற்சோதனை செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு பேர் என்ன? செல்ஃப் டெஸ்ட், தற்சோதனை. வேற யாரும் வந்து டெஸ்ட் பண்ண வேண்டாம், நானே அந்த சோதனையை எனக்காக பண்ணிக்கொள்வேன். ஆல்வேஸ் நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துக்கிட்டு வசதியாக இருந்துக்கிட்டு நம்ம விளையாடணும்னா, அதாவது நம்ம ஸ்கூல் கிரவுண்ட்லயே விளையாண்டோம்னா ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம்.
வேற ஸ்கூல் கிரவுண்டில் போய் விளையாண்டு பார்த்தா தான் தெரியும். அடுத்த களத்தில் சென்று நம்ம பரிசோதனையை செய்ய வேண்டும். அதாவது ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்குள்ள அவன் பெரிய மல்யுத்த வீரன். அவன் ஒரு நகரத்துக்கு போனான்னா அங்கே 10 பேரை அவன் சமாளிக்கணும். அவனே டெல்லிக்கு போனான்னா 100 பேர்த்த சமாளிக்கணும். அவனே நியூயார்க் போனான்னா 1000 பேர்த்த சமாளிக்கணுமா? அப்ப எதுல வெற்றி? இது ஒரு ஜோக் இருக்கும். அம்மா பாயசம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்பா வருவாரு. ஏன் என்ன விசேஷம், பாயசம் எல்லாம் பண்றாய் கேட்பாரு. பாவங்க, பையன் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். எதுல ஃபர்ஸ்ட் வந்திருக்கான்? ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். ஏய் இங்க வாடா, எத்தனை பேர் ஓடினாங்க ரன்னிங் ரேஸ்ல? நான் ஒருத்தன் தான்ப்பா. அப்படின்னா ஃபர்ஸ்ட் தான். 2 பேர்லயாவது காம்படிஷன் இருக்கணும், அல்லது 3 பேர்ல காம்படிஷன் இருக்கணும். ஒரே ஆளு கண்டிப்பா வின்னர் தான். அதுதான் கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன்ல காம்படிஷன் இல்லாத இடத்துல நம்ம ஜெயிக்கிறது பெருசு இல்லைங்க. நல்ல காம்படிஷன் இருக்கிற இடத்துல போய் நம்ம ஜெயிக்கணும். பல அறிஞர்கள் இருக்கும் இடத்துல நீ ஒரு கட்டுரை வாசிக்கிறாயா, ஒரு செமினார்ல நீ பேசுறியா? செமினார்ல கலந்துருக்கீங்களா? கட்டுரை வாசிச்சிருக்கீங்களா? வாசிக்கணும். அந்த மாதிரி இடங்கள்ல போய் நீங்க கட்டுரை தயாரிச்சு நீங்க வாசிக்கணும். அதுதான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அதுவும் படிக்க போறோம். அப்போ உங்களுடைய சுய திறமை வளர்ந்துகிட்டே இருக்கும். எத்தனை திறமை நீ வளர்த்திக்கணும் பாருங்க. சவால்களை சந்திக்கணும். வசதியான களங்களை விட்டு சிரமமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள பழகணும். எக்ஸாம் வருது. எக்ஸாம்ல முதல்ல என்ன பண்ணுவான்னா டிக் பண்ணுவான். தெரிஞ்ச கொஸ்டின்ஸ், தெரியாத கொஸ்டின்லாம் விட்டுருவான். லாங் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் அதெல்லாம் விட்டுருவான். சும்மா 2 வேர்டு எல்லாம் எழுதுவான். அப்போ 21 மார்க் வரும். Attempt for the tough questions. Take more time to write elaborately. நல்ல விளக்கமா அந்த பரீட்சை எழுதுறதுக்கு நீங்க உங்களை தயாரிச்சுக்கணும். இது கூட மற்றவர்களுடைய சுய வளர்ச்சிக்கு நீ உதவி பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மட்டும் அந்த சுய வளர்ச்சியை நோக்கி போவோம். அடுத்தவனை போட்டியாளனாக நினைப்போம். இந்த குரூப் ஸ்டடி பண்றோம் அப்படிங்கிற பேர்ல ஒரு குரூப் ஸ்டடின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்து பண்ணுவாங்க. 4 பேருமே படிக்க மாட்டாங்க. 4 பேருமே படிக்க மாட்டாங்க. அப்படி இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சுய வளர்ச்சிக்கு உதவணும். விடாமுயற்சி, உறுதி மற்றும் அர்ப்பணிப்போடு செயலாற்றணும். நான் வளர்ந்தே தீருவேன் என்கின்ற லட்சியத்தோடு நீங்க உழைக்கணும். ஏதோ போனோம் வந்தோன்னு இருக்கக்கூடாது. ஒரு வீரனாக இருக்க வேண்டும். ஒரு சாதனையாளனாக நீ வர வேண்டும். யூ ஷுட் பி அன் அச்சீவர். உனக்குள் ஒரு சாதனையாளன் இருக்கிறான். அவனை நீ விழித்தெழச் செய்ய வேண்டும். அதுதான் சுய உந்துதல். உனக்குள்ளேயே ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். நான் ஏன் படிக்கிறேன்? அப்பா அம்மா செட்டுறாங்க சார், அதான் படிக்கிறேன். வேற வழி இல்லை. என்ன பண்றேன்? என்னை மட்டும் விட்டாங்கன்னா ஸ்கூலுக்கே போக மாட்டேன், காலேஜுக்கே போக மாட்டேன். அப்பா அம்மாக்காக வேண்டாம், உனக்காக நீ படி. சமூகத்திற்காக வேண்டாம், உனக்காக நீ படி. உனக்கான வாய்ப்புகளுக்காக படி. உன்னுடைய முன்னேற்றத்திற்காக படி. நீ ஒரு சாதனையாளராக, நீ ஒரு சாதனை பெண்மணியாக நீ வர வேண்டும் என்றால் நீ படி. படிக்க வேண்டும். படிப்பதோடு பண்பை வளர்த்திக் கொள்ள வேண்டும். பண்பை வளர்த்திக் கொள்வதற்கு நம்முடைய பாரதிய கலாச்சாரத்தை தெரிந்திருக்க வேண்டும். சனாதன தர்மத்தை தெரிந்திருக்க வேண்டும். அதைத்தான் அடுத்த வகுப்புல நம்ம பேச போகிறோம். எப்படி இது நம்முடைய சமயம் என்பது கோயிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது, கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்யறது, சாமி காப்பாத்துன்னு சொல்றதோட முடிஞ்சிடுற சமயம் அல்ல. உலகத்திற்கே ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய சனாதன தர்மம் நம்முடைய தர்மமாகப்பட்டது. சனாதன தர்மம் என்று பெயர் பெற்றது. நம்ம புரிஞ்சிருக்கிற ரிலிஜன் புரிஞ்சிருக்கிறது என்ன? கோயிலுக்கு போகணும், தேங்காய் உடைக்கணும், சாமி கும்பிடணும், வீட்டுக்கு வந்து அவ்வளோதான். நம்ம பரீட்சை நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக கும்பிடணும். எக்ஸாம் டயத்தில் கொஞ்சம் அதிகமாக 108 தேங்காய் உடைக்கிறேன், மொட்டை போட்டுக்கிறேன். நான் மட்டும் பரீட்சையில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டா எங்கள் அப்பாவை மொட்டை போட்டுக்க சொல்கிறேன். திருப்பதி பகவானே
வெங்கடாஜலபதி எங்க அப்பா முட்டை போட்டுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் ரகசியம் சொல்லுவேன், அப்பா நான் ஃபர்ஸ்ட் வந்தா மொட்டை போடுறேன்னு சொல்லியிருக்கேன்ப்பா. யாருக்குப்பா? உங்களுக்கு தான் என்று சொல்லுவோமா இல்லையா? சுய வளர்ச்சி மனோபாவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு மென்டல் ஆட்டிடியூட நீங்க தயாரா வச்சுக்கணும். அந்த மனோபாவம் இருக்கிறதுனாலதான் இங்க வந்திருக்கீங்க. நான் ஏதோ கற்றுக்கணும், நான் ஏதோ ஒரு வகையில முன்னேறணும் என்று ஒரு மென்டல் ஆட்டிடியூட், மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. ஒரு மைண்ட் செட். நீ கேட்கறதுக்கு தயாரா இருந்தா தானே நான் பேசுறது உனக்கு புரியும். நான் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பேன், நீ எங்கேயோ கவனம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பேரு பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சன்ட். பிசிக்கலி பிரசன்ட். உன்னோட இன்னொரு சாய்ஸ் நீ பயன்படுத்துற. உன் காதல யாரும் வந்து பஞ்சு வைக்கல, ஆனா நான் பேசுறது உனக்கு தெரியாது இல்லையா? அப்படி ஸ்லோ மோஷன்ல எல்லாம் ஓடும். அப்படியே வாட்ச் பார்ப்போம், என்னடா டைமே போக மாட்டேங்குது, இவர் வேற பேசிக்கிட்டே இருக்கிறாரு, ஒன்றும் புரியல, என்ன பண்றது? அப்படியே டைம் அப்படியே ஸ்லோவா போகும். என்னன்னா சைக்கலாஜிக்கல் டைம். கிளாக்குக்கு ஒரே ஸ்பீடு தான், அது ஆப்ஜெக்டிவிட்டி. ஆனா சப்ஜெக்டிவ் வைஸ் என்னுடைய டைம் ஸ்லோவா போகும். சப்ஜெக்டிவிட்டி என்னுடைய டைம் ஸ்லோவா போகும். ஆனா அதே நேரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சினிமா நான் பார்த்து முடிக்கும், டுமில் 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 எண்டு. என்ன படத்தை முடிச்சுட்டா, அது ஓடிடுச்சுப்பா, 16 ரீல் ஓடிடுச்சு, அவ்வளவுதான், 3 மணி நேரம் ஆச்சு. 3 hours has gone, போனதே தெரியல அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால சைக்கலாஜிக்கல் டைம் ஃபிஸ்க்குன்னு ஓடிடும். பிடிக்காத விஷயத்தை செய்யும் பொழுது ஸ்லோ மோஷன்ல போகும். சைக்கலாஜிக்கல் டைம் ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி தெரியும். ஃப்ளைட்டுக்கு காத்திருக்கும் பொழுது, ட்ரெயினுக்கு காத்திருக்கும் பொழுது, வராத பஸ், ஆனைக்கட்டி பஸ் காத்திருக்கும் பொழுது 3/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வரும். அந்த 3/4 மணி நேரம் போறது ஒரு யுகம் போன மாதிரி தெரியும். என்னடா கவர்மெண்ட் பஸ்ஸே விட மாட்டேங்கிறாங்க, அவ்வளோ ஸ்லோவா போகும். இது பேரு சைக்கலாஜிக்கல் டைம். இப்ப நம்ம சுய வளர்ச்சி மனோபாவத்தை ஏற்படுத்திக்கிட்டோம்னா அதற்காக நம்ம என்னென்ன செய்யணும்னு விவரமா நீங்க செய்வீங்க. எங்க லா போடணும், எங்க ழா போடணும், எங்க ழா போடணும்னு தமிழ்ல குழப்பம் இருந்தா என்ன பண்ணணும்? இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வருது, என்ன பண்ணணும்? திரும்ப திரும்ப எழுதணும், எழுதி எழுதி படிக்கணும். எழுதி எழுதி படிச்சாதான் பரீட்சையில் எழுத முடியும். பரீட்சை எழுதுகிறோம், கரெக்டா? ஆனா வீட்டுல அப்படி உட்காந்துப்பாரு, அப்படி படிப்பாரு. வீட்டுல படிப்போம், பரீட்சை எழுதுவோம். என்னங்க நியாயமே கிடையாது. வீட்டுல என்ன செஞ்சீங்களோ அதைத்தான் நாங்க செய்யணும். அங்கேயும் போய் வாயால சொல்லலாம், ஓரல் டெஸ்ட் கொடுக்கலாம். ஆனா அங்க என்ன சொல்றாங்க? பேப்பர் ஒரு பண்டல் கொடுத்து எழுதுறாங்க, எழுதி ஆகணும். வீட்டில் எழுதுகிறோம், பரீட்சையில் எழுதுகிறோம். கரெக்டா இருக்கு இந்த ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் இருக்கணும்ல எல்லையும். வீட்டில் எழுதுகிறோம், பரீட்சையில் எழுதுகிறோம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? வீட்டில் படிக்கிறோம், பரீட்சையில் எப்படிங்க வரும்? அக்காம்ப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு ஒரு வேர்டு, அது என்னது? 1 சியா 2 சியா? அகாமடேஷன் 1 எம்மா 2 எம்மா? அபார்ட்மெண்ட் 1 பியா 2 பியா? 3 பியா போட்டுக்கலாம். ஒருத்தன் எழுதியிருக்கிறான், அன்பு அப்படிங்கிறதுக்கு 4 சுழி நா போட்டான். ஆ 4 சுழி நா அப்புறம் பூ, அன்பு. வச்சிருக்க, என்னடா அது தமிழ்லயே இல்லாத எழுத்தெல்லாம் நீ கண்டுபிடிச்சிருக்கடா, 4 சுழி நா தமிழ்லயே கிடையாது. சார் நான் தமிழை வளர்க்குறேன் சார், நான் தமிழை வளர்க்கறது உங்களுக்கு பிடிக்கலையா சார்? 4 சுழி நா போடுறாங்க. டவுட் வந்துடும் எக்ஸாம்ல போய், ஏன்னா நீ இதை எழுதியே பார்க்கலையே. அப்புறம் எப்படி அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டான், அவனுக்கு சுக்கரம் உச்சத்தில் இருக்கு, அவங்க அப்பா பெரிய ஆளு, ஏதாவது காசு கொடுத்து வாங்கிட்டாரு, என்னால வாங்க முடியல, ஏதாவது ஒண்ணு சொல்லுவான். சம்திங் வீட்டு வீட்டில் எழுதிப்பார், பரீட்சையில் எழுது, வரும். இப்ப நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு மணி நேரம் நான் உழைச்சிருக்கேன்.
நான் இந்த ஸ்லைடெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உட்காந்து டைப் பண்ணி எல்லாம் எழுதி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த குழந்தைங்கள்லாம் வருவாங்க, அவங்களுக்குலாம் நல்லா சிரிக்க சிரிக்க சொல்லி தரணும்ப்பா அப்படின்னு சொல்லி நான் உட்காந்து யோசிச்சு என்னெல்லாம் புருடா உள்ளான்னு பார்த்து வச்சுருக்கேன். குறைஞ்சபட்சம் 30 மணி நேரம் நான் வேலை பார்த்துருக்கேன். இந்த 3 மணி நேரம் கிளாஸ்க்காக 30 மணி நேரம் உழைப்பு நான் பார்த்துருக்கேன். அதுக்கு உழைக்கணும். எந்த வெற்றியும் உழைப்பு இல்லாம வராது. எந்த வெற்றியும் உழைப்பினாலேயே வரும். இப்ப காரண காரியங்களோடு நீ புரிஞ்சுக்கணும். ஆராய்ச்சி மனோபாவத்தோடு நீ புரிந்து விடணும். அதுக்கு வேணும் கற்றல். இப்ப நீங்க பண்றது கேட்டல். எழுதுனீங்கன்னா கற்றல். நான் சொன்னதை கேட்டீங்கன்னா அதுக்கு பேரு கேட்டல், ஸ்ரவணம். எழுதுனீங்கன்னா அதுக்கு பேரு அத்தியனம், படித்தல், கற்றுக்கொள்ளுதல். அத்தியனம், கற்றுக்கொள்ளுதல். யூ ஆர் லேர்னிங் சம்திங் ஃப்ரம் யூ. நேத்து வந்த ஆள் இல்லை இன்னைக்கு நீ, இன்னைக்கு இருக்கிற ஆள் இல்லை நாளைக்கு நீ. இங்கிருந்து வெளியில் போகும் பொழுது யூ வில் பி an informed person. தகுதி பெற்றவராய் நீ வெளியில போகும். அப்ப அந்த திறமை உனக்குள் வரும். எங்கேயா இருந்திருந்தாலும், நீ கவனத்தோடு கேட்டிருந்தாலும், கவனம் இல்லாம கேட்டிருந்தாலும், திடீர்னு சாமிஜி சொன்னது உனக்கு ஒரு நாள் ஞாபகம் வரும். அன்னைக்கே சாமிஜி சொன்னாருப்பா, நான் தான் விட்டுட்டேன் அப்படின்னு வரும். நீ செஞ்சு பாரு, வெற்றி பெற்றுருவேன். ஸோ நம்ம வெற்றியை நோக்கி போவதற்கு கற்றல், கேட்டல், சிந்தித்தல். காலையில சுவாமிஜி சொன்னாங்க லட்சியம் அப்படின்னு ஒரு வேர்டு சொன்னாங்க. எங்க போறதுனாலும் அதுக்கு என்ன உதாரணம் சொன்னாரு சுவாமிஜி? டெஸ்டினேஷன். நேரா இங்க போய் நிக்கிறோம், ஆனைக்கட்டிலேருந்து பஸ் வருது, ஏறி டிக்கெட் வாங்கணும். சார் ஒரு டிக்கெட் கொடுங்க. சார் எங்கே போகிறீங்க? எங்கேயாவது கொடுங்க, ஏதாவது வரைக்கும் பஸ்ஸு போகிற வரைக்கும் கொடுங்க அப்படின்னா பஸ் எங்கே வேணாலும் போகும். நீ என்ன செய்யணும்? காந்திபுரத்துக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. தெளிவாக கேட்கணுமா இல்லையா? கோயம்புத்தூர் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க, அல்லது கணுவாய்க்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷனுக்கு தான் இங்கே வர முடியும். ஆனைக்கட்டி போகிற பஸ்ஸில் காந்திபுரத்தில் ஏறிட்டு அதான் அங்கே அந்த ஊருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னா போக முடியுமா? டெஸ்டினேஷன் நீ தெளிவாக முடிவு பண்ணி புள்ளி வச்சிருக்கணும். இதுதான், திஸ் இஸ் மை டெஸ்டினேஷன், நான் இங்கே தான் போகணும். அப்போ அந்த லட்சியத்தை தீர்மானம் செய்தோம். லட்சியத்தை தீர்மானம் செய்து கொண்டு, சரி லட்சியத்தை தீர்மானம் செஞ்சுட்டேன், ஒரு காயத்தில் எழுதிட்டேன். ஐ வாண்ட் டு பிகம் a doctor. I want to become an engineer. I want to work in New York. இல்லை, எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும் இல்லையா? எத்தனை பேருக்கு ஆசை வெளிநாடு போகணும்னு ஆசை இருக்கு? வெளிநாடு போகணும். நீ கண்டிப்பா போகணும், உனக்கு அந்த யோகம் இருக்கு. என் பேர் என்ன? ஜெயபிரகாஷ் will go to foreign, overseas, US. ஒரு நாள் யூஎஸ்ல இருப்பார். நீங்களும் போகலாம், எல்லாரும் போகலாம். வானமே தொட்டுவிடும் தூரம் தான் அமெரிக்கா. என்ன வானமே தொட்டுவிடும், நீ வானத்தை கூட போய் தொட்டலாம். விண்ணும் தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கிறது. ஆனால் நீ மண்ணை நன்றாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். மண்ணை நீ நன்றாக புரிந்து கொண்டால் விண்ணை தொடுவது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அமெரிக்காவுக்கு கண்டிப்பா ஜெயபிரகாஷ் போவாரு. அங்க போயிட்டு அங்கிருந்து ஒரு கால் பண்ணுவாரு. அப்ப நான் கூப்பிடுவேன், சுவாமிஜி சும்மா கூப்பிட்டு தொந்தரவு பண்ணாதீங்க, ஐ எம் வெரி பிஸி அப்படிம்பாரு. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.